அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு பிறக்கப் போகிறது. சில புத்தாண்டு உறுதிமொழிகளையும் தீர்மானங்களையும் நாம் எடுப்பது வழக்கமே. நான் சந்தித்தவர்களில் பலர் மிக மிக எளியதொரு தீர்மானம் எடுப்பது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். தினமும் நடைப்பயிற்சி, 1 மணி நேரம், அதுவும் கடற்கரையில், காந்தி சிலையிலிருந்து எழிலகம் வரை, பின் திரும்ப காந்தி சிலைக்கு. இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுவிடும் கூட. புத்தாண்டு முதல் தேதியிலிருந்து நடைப்பயிற்சி தொடரும். காந்தி சிலையிலிருந்து அதிகபட்சம் 1 வாரம். அதற்கு பிறகு கடற்கரையில் காந்தி தாத்தா மட்டுமே நடைப்பயிற்சிக்காக தனியாக தயாராயிருப்பார். தீர்மானங்கள் எடுத்த 95% பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் அதை தொடர முடியாமல் போய்விடும். நடைப்பயிற்சியின் தேவை இல்லாமல் போவதாலோ அல்லது அதன் பயன் தெரியாததாலோ அல்ல, அனைத்தும் நாம் அறிவோம். ஆனாலும் தொடர முடியாத சூழ்நிலைகள் உருவாகிவிடும். அத்தகைய சூழ்நிலைகள் உருவாகாமல் இருக்க வேண்டுமென்றால் நமது மனம் சரியான சமமான நிலையில் இருத்தல் அவசியம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. A predominant thought will make the universe give way for your thought to manifest into action. இது வாழ்வியல் சட்டம். மனம் உறுதி அடைவதற்கு நமது உடல் ஒத்துழைக்க வேண்டும். உடல் ஒத்துழைக்க வேண்டுமென்றால் நமது வாழ்வியல் முறைகளில் சிறிது மாற்றங்கள் செய்ய வேண்டும். நாம் 10 விதமான மாற்றுப்பழக்கங்களை தினம் ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கிறோம். அவைகளை நாம் செயல்படுத்தும் போது நமது மனம் சிறிது சிறிதாக நமக்கு ஒத்திசைந்து வரும். அந்த தருணத்தில் மனமும் உடலும் இயைந்திருக்கும் பொழுது உங்கள் புத்தாண்டு தீர்மானங்களை எடுங்கள். அதை வருகிற புத்தாண்டில் நிறைவேற்றுவது என்பது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். புத்தாண்டில் நாம் எடுக்கப் போகும் தீர்மானங்களை உறுதியுடன் மாறாமை கொள்வோம். நியூ இயர், நியூ வி.